Hi everybody. என்ன இது? வீட்டுல விட்டு மாலிந்து ஒருத்தி இறங்கி வரா. இந்த வீட்டுல என்ன நடக்கிறது? வீட்டுக்குள்ளேயே பூட்டி வச்சிருந்தியா? யாரு? ஒவ்வொரு கேள்விக்கா பதில் சொல்றேன். ஃபர்ஸ்ட் திங், என்கிட்ட இன்னொரு சாவி இருக்கு. என்னது? இன்னொரு சாவியா? அப்படின்னா இதுக்கெல்லாம் என்னடா அர்த்தம்? அந்த சாவியை யூஸ் பண்ணிட்டு இங்க வந்து ஒளிஞ்சுக்கிட்டு இருக்கான்னு அர்த்தம். என்ன ரைட்டா? அடாடா, நீங்க சும்மா இருக்கலா? டேய், நீ சொல்லுடா. நான் சாகரோட அப்பா சந்தான ராமன், சாண்டா, இவ அம்புஜம், ஆம் ஜாம். நீங்க சத்த சும்மா இருக்கலா? ஏண்டா நீ சொல்ல போறியா இல்லையா? நான் என்னத்த சொல்றது? ஏய் சப்னா, என்ன மாட்டி ஒண்ணு தானே இதெல்லாம் பண்ணிட்டு இருக்க? நீயே எல்லாத்தையும் சொல்லு. நான் வாயை திறக்க போறது இல்லை. சப்னா, நைஸ் நேம். சாகர் சப்னா, பேர் பொருத்தம் கூட நல்லா தான் இருக்கு. என்ன ரைட்டா? இல்ல, தப்பு. யாருமா நீ? யாருடி நீன்னு கேட்காம யாருமா நீ அப்படின்னு கேக்குறீங்களே, அதுல இருந்தே பண்புல நீங்க எவ்வளவு உயர்ந்தவங்கன்னு புரிஞ்சு போச்சு. இந்த ஐஸ் வைக்கிற வேலையெல்லாம் வேண்டாம். யாரு அதை சொல்லு. என்னை பத்தி சொல்லணும்னா அதுக்கு முன்னாடி நான் சாகரை பத்தி சொல்லணும். சாகரை பத்தி எனக்கு தெரியும். உங்களுக்கு தெரியாத விஷயங்களும் இருக்கு. என்னடாவோ என்னமோ சொல்றா? அதான் சொன்னேன்ல, நான் எதுவும் சொல்றதா இல்ல. என்ன எதுவும் கேட்காதீங்க, எல்லாம் அவளே சொல்லுவா. அம்மா, சாகரை பத்தி எனக்கு தெரியாத விஷயம் உனக்கு என்னமா தெரியும்? இப்பவே சொல்ல ஆரம்பிச்சா மணிக்கணக்கா சொல்ல வேண்டியிருக்கும். நீங்கெல்லாம் ஃப்ளைட்ல ரொம்ப நேரம் டிராவல் பண்ண கலப்புல இருப்பீங்க. ரெஸ்ட் எடுத்துக்கோங்க, ஈவினிங் டீடைல்டா பேசுவோம். எனக்கு எதுவா இருந்தாலும் இப்போ தெரியணும். இப்பவே தெரியணும்னா ஒரே ஒரு விஷயம் மட்டும் சொல்றேன். நானும் சாகரும் we are living together. இது ரைட்டா ராங்கா தெரியல. இது உங்க குலதெய்வம் ராமருக்கும் தெரியும். ராமருக்கே தெரியுமா? அப்புறம் என்ன? ராமாய ராமபத்ராய ராமச்சந்திராய வேதசே ரகுநாதாய நாதாய சீதாய பதே நமः. கர்மா ரசிகர்கள் எல்லாருக்கும் என்னோட பணிவான வணக்கங்கள். எபிசோடுக்கு நடுப்புற நான் பேசுகிறதுக்கு காரணம் ரெண்டு முக்கியமான விஷயம். ஒன்று அஃப்கோர்ஸ் நான் சொன்னாலே எல்லாருக்கும் கொஞ்சம் ஸ்லைட்டு டிஸப்பாயின்மெண்ட் இருக்கலாம். ஆனால் என்னென்னா இன்னொரு 3-4 நாளைக்குள்ளே என்கிட்ட இருந்த எபிசோட்ஸ் எல்லாம் முடிஞ்சு போயிடும். அதுக்கப்புறம் ஃப்ரெஷ்ஷாக தான் நான் ஷூட் பண்ணணும். அதாவது ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி ஸ்ரீராமநவமி அன்றைக்கி பூஜை போட்டுட்டு அதுக்கப்புறம் ஷூட்டிங் ஆரம்பித்து அது அப்புறம் எடிட் பண்ணி டப் பண்ணி எல்லாம் பண்ணுறதுக்கு கிட்டத்தட்ட 1 மாதம் ஆகிடும். ஸோ 1 மாதம் there is going to be a short break. அஃப்கோர்ஸ் எனக்கு சொல்கிறதுக்கே இது எனக்கும் கஷ்டமாக இருக்குது. பட் என்னென்னா நடுப்புற இதை பிக்சர் ஸ்டோரியாக பண்ணலாம், கண்டினியூஷன் ஆஃப் தி சீரியல் பிக்சர் ஸ்டோரியாக பண்ணலான்னு சொல்லிட்டு கொஞ்சம் கூட நான் எடுத்துட்டேன். ஆனால் சமீபத்தில் நீங்கள் பார்த்தேன்னா 1 வாரம் 10 நாளைக்குள்ளே பார்த்தேன்னா அதை சீரியலாகவே பண்ணலான்னு நிறைய பேர் சொல்லி ஒரு சின்ன சப்போர்ட் பண்ணுறோம்லாம் சொல்லி அதுக்காக இப்போ சீரியலாக, அதாவது பிக்சர் ஸ்டோரியாக இல்லாமல் அந்த ஆர்டிஸ்ட்டே வரவழைச்சு கோனேரி ராஜபுரத்துக்கோ இல்லை வேறு அக்ரஹாரத்துக்கோ போய் ஷூட் பண்ணலாங்கிற பிளானிங் நடந்துட்டுருக்கு. அதனால தான் அந்த டெம்பரரி கேப்பு. பட் அஃப்கோர்ஸ் ஐ எம் வெரி ஷுர் தட் மறுபடியும் அது சீரியலாக வரும்போது இட் வில் ஹாவ் த சேம் இம்பேக்ட் தட் தி அக்ரஹாரம் ஹேட்
இப்போ வந்து இப்போ இத்தனை நாள் பார்த்தல அதே இம்பேக்ட் ஏற்படுத்துவேன். ஏன்னா அதில் நடித்த மோஸ்ட் ஆஃப் தி ஆர்டிஸ்ட் ஆர் அவைலபிள். அஃப்கோர்ஸ் கதை வந்து அவள் 15 வருஷத்துக்கு அப்புறம் இன்னும் ஸ்ட்ரக்சர் அவளோடலாம் மாறி இருக்கலாம். பட் கதையை அதுக்கு தகுந்த மாதிரி நான் வந்து ரீஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ ஐ எம் வெரி ஹாப்பி டு டெல் யூ தட் இட் வில் கண்டினியூ ஆஸ் எ சீரியல். ஆனால் இதில் என்ன ஒரு விஷயம்னா, இது வந்து சீரியலாக பண்ணணும், அதுக்குண்டான எக்கனாமிக்ஸ் அது கூட வந்து நிறைய பேர் வந்து சப்போர்ட் பண்ணுறேன்னு சொல்லியிருக்கா. பட் அந்த சப்போர்ட் ஒரு பக்கம் இருந்தாலும், நான் சமீபத்தில் எனக்கு என்ன தெரிய வந்ததுன்னா, யூடியூப்பில் வந்து தேர் இஸ் எ மெம்பர்ஷிப் ப்ரோக்ராம். அதாவது மெம்பர்ஷிப் ப்ரோக்ராம்னா எப்படின்னா, இது வந்து சில எபிசோட்ஸ் வந்து எல்லா எபிசோட்ஸுமே ஒன்லி ஃபார் மெம்பர்ஸ் அப்படின்னு பண்ணிடலாம். ஸோ தட் மற்றவா யாரும் பார்க்க முடியாது, மெம்பர்ஸ் மட்டும்தான் பார்க்க முடியும். அதுக்கு வந்து ஒரு மந்த்லி சார்ஜ்னு ஒன்று இருக்குது. ரொம்ப 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 நாமினல் அது. ஐ திங்க் இட் இஸ் 139 rupees ஆர் சம்திங். ஸோ யூ ஹேவ் டு பே ஜஸ்ட் 139 rupees அண்ட் வாட்ச் வாட் எவர் எபிசோட்ஸ் ஆர் அவைலபிள் ஃபார் தி மெம்பர்ஸ். விச் மீன்ஸ் தட் இப்போ 30 நாள் நான் போட போகிறேன் அப்படின்னா 30 எபிசோட் நீங்கள் பார்த்துடலாம் பை பேயிங் ஒன்லி 139 rupees. இது எதுக்காக நான் சொல்கிறேன் அப்படின்னா, இப்போ உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும், நான் ஒரு எபிசோடு அப்லோட் பண்ணினா அது ஒரு ½ an hour 3000 பேர் பார்த்துட்றா. அண்ட் ஒவ்வொரு எபிசோடுமே மினிமம்னு பார்த்தா 20,000 வியூஸ் இருக்குது. ஸோ நான் வந்து அந்த ஹையர் எண்ட் எடுத்துக்கல, 20,000 பேர் வேண்டாம், ஒரு 5,000 பேர் இஃப் யூ டிசைட் டு சப்ஸ்கிரைப் 139 rupees per month, அதுவே எனக்கு ஒரு வந்து பெரிய சப்போர்ட்டாக இருக்கும் டு இன்னும் இந்த ப்ரொடக்ஷன் எக்ஸ்பென்சஸ் எல்லாம் மீட் பண்ணுறதுக்காக. நீங்கள் வந்து தயவு செஞ்சு வந்து இந்த மாதிரி கேட்குறேன்னு நினச்சிக்காதீங்க. ஏன்னா நான் வந்து ஒரு சிங்கிள் இண்டிவிஜுவலாக இதை பண்ணுறேன். ஐ எம் நாட் எ ப்ரொடக்ஷன் ஹவுஸ், நம்பர் 1. நம்பர் 2 வந்து இதில் எனக்கு எந்த கமர்ஷியல் இன்ட்ரெஸ்ட்டும் கிடையாது. இதுலேருந்து ப்ராஃபிட் பண்ணணும் அப்படி இருந்ததுன்னா ஏதாவது டெலிவிஷன் சேனலுக்கே போயிருக்கலாம். அதெல்லாம் வேண்டாம் எனக்கு. இது போகிறோம். அண்ட் இதில் எத்தனை பேர் பார்க்குறாலோ அது போகிறோம். ஏன்னா இதுவே வந்து ஸ்ப்ரெட் ஆகிட்டு இருக்கு. இன்னும் நிறைய பேர் வந்து எனக்கு நிறைய வாட்ஸ்அப்பில் மெசேஜ் அனுப்புகிறா. இன்ஃபேக்ட் வாட்ஸ்அப்பில் ஒரு குரூப் கூட இருக்குது. நீங்கள் உங்கள் மொபைல் நம்பரை வந்து எனக்கு ஷேர் பண்ணினேன்னா, நான் இப்போ கொடுக்குறேன், அந்த நம்பரை ஷேர் பண்ணேன்னா நீங்கள் வந்து அதில் உங்களுக்கு அப்டேட்ஸ் வந்துகிட்டே இருக்கும். அவ்வளோ பேர் எழுதுகிறா எனக்கு. அது வந்து செகண்ட் திங் வந்து சில பேருக்கு என்ன ஆகுதுன்னா, இந்த யூடியூப்பில் திடீர்னு பாப்பப் ஆகுது, நோட்டிஃபிகேஷனாக வருது. ஸோ என்னென்னா 52வது எபிசோடு அவளுக்கு பாப்பப் ஆகும். என்னது இது கர்மா அப்படின்னு பார்க்க ஆரம்பிக்கிறா. பட் என்னென்னா அவளுக்கு ஆர்டரில் பார்க்க முடியல. அது கூட எனக்கு மெசேஜ், சார் ஆர்டரில் பார்க்க முடியல அப்படின்னா, அதுக்கு வந்து நான் இப்போ கீழே இந்த இதில் லிங்க் கொடுக்குறேன். அந்த லிங்க்கை கிளிக் பண்ணால் நீங்கள் எபிசோட் 1லேருந்து கரண்ட் எபிசோட் வரைக்கும் எல்லாத்தையுமே பார்க்கலாம். ஏன்னா நிறைய பேர் அதை பார்க்குறது விரும்பி பார்க்குறாங்க. அண்ட் நாட் ஒன்லி தட், உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும், கார்த்தால 10 மணி ஆச்சுன்னா அது நான் அப்லோட் பண்ண உடனே அத்தனை நான் ஃபஸ்ட்டுன்னு அது எனக்கு வந்து சந்தோஷமாக இருந்தாலும் எப்படி இவ்வளவு தூரம் ஒரு போட்டி அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஸோ அதான் மெயினாக நான் அதுக்காக தான் நான் இப்போ வந்து எபிசோடுக்கு நடுப்புற நான் உங்களுக்கு தொந்தரவு பண்ணக்கூடாது. இருந்தாலும் ஒரு சின்ன இன்ஃபர்மேஷனுக்காக தான் வந்தேன். அதாவது ஃபஸ்ட்டு திங் வந்து ஒரு சின்ன கேப் இஸ் கோயிங் டு பி தேர். செகண்ட் திங் வந்து மை பர்சனல் ரிக்வெஸ்ட் டு ஈச் அண்ட் எவ்ரி ஒன் ஆஃப் யூ இஸ் தட் அந்த 139 rupees per month, அது கூட டெம்பரரி பீரியட் தான், ஒரு 6 months நீங்கள் வந்து அதை கான்ட்ரிபியூட் பண்ணலாம். இட் வில் கோ எ வெரி லாங் வே. ஸோ ஐ எம் வெரி ஷுர் தட் நோ யூ வில் சப்போர்ட் மீ அண்ட் நவ் யூ கண்டினியூ வாட்சிங் கர்மா. தேங்க் யூ ஸோ மச். என்னப்பா குறுக்க நெடுக்கும் நடந்துட்டு இருக்கேன்? இல்லைம்மா கௌரி, நாளைக்கு நாம் இந்தியாவுக்கு போகிறோம் இல்லையா, அதான் ஏதோ சொல்ல தெரியாமல் ஏதோ ஒரு சங்கடம், சரியாக சொல்ல தெரியல. என்னப்பா இது, இந்தியாவுக்கு போறோம், நீங்க பிறந்த மண்ணை மிதிக்க போறோம்,
அத நினைச்சு சந்தோஷப்படாம இப்படி சங்கடமா இருக்குன்னு சொல்றேன். என்னன்னு புரியல. ஒருவேளை பாலூர்ல காலடி வச்சதும் பாலூர்ல காலடி எடுத்து வச்சதும் உங்க பிராணம் போயிட போகுது. அதான சொல்ல வரேன். வயசானா ஏன் எல்லாருக்கும் இப்படி தோண ஆரம்பிக்கிறதுன்னு தெரியல. ட்ரை டு அண்டர்ஸ்டாண்ட். அப்பா, பி போல்ட் அண்ட் பி பாசிட்டிவ். நான் நன்னா திடகாத்திரமா இருக்கேன் அப்படின்னு அடிக்கடி சொல்லிக்கோங்க. இத நான் உங்களை சமாதானப்படுத்துறதுக்காக சொல்லல. ஆக்சுவலி சயின்டிபிக்காவும் மெடிக்கலாவும் சொல்றேன். வாட் மேக்ஸ் அஸ் இஸ் அவர் தாட்ஸ். எத்பாவம் தத் பவதி அப்படின்னு நம்மளோட முன்னோர்கள் எப்பவோ சொல்லிட்டு போயிருக்கா. சோ cheer up and be positive always. நீ சொல்றதெல்லாம் கேட்கறது ரொம்ப நல்லா இருக்கு. ஆனா அடிக்கடி ஞாபகம் மறதி வந்து என்ன படுத்துறது. அப்பா, அதையும் ஓவர் கம் பண்ணலாம் ஸ்டெப் பை ஸ்டெப். எப்படி பாலூர் கிரகத்துல நடந்ததெல்லாம் உங்களுக்கு நன்னா நினைவு இருக்கோ, அதே மாதிரி எல்லாத்தையும் நினைவுபடுத்தி பார்க்கலாம். வித் செல்ஃப் டிட்டர்மினேஷன் you can face all problems and overcome all the challenges. நீ சொல்ல சொல்ல எனக்குள்ளே ஒரு புதிய தெம்பு, ஒரு எனர்ஜி உண்டாருதுமா. That's the spirit, pa. That's the spirit. எதை பத்தியும் யோசிக்காம நிம்மதியா போய் படுத்துக்கோங்க. Let's leave for India tomorrow. என்னமா ருக்கு, என்னவோ தினம் இங்க வந்து வந்து பொட்டு வச்சு பூ போட்டு அவரையே வெறிக்க வெறிக்க பார்த்து இருந்தா வயிற்றுச்சல் தீந்துருமா? என்னவோ கனவாடிகளை கவுத்துற போற நிமித்துற போறன்னு வீராப்பு பேசின என்ன, எல்லாம் வாய் ஜாலம் தானே? மாமா, இந்த ருக்கோட கணக்கு தப்பாது. ஆனா அவர் கணக்கு எல்லாம் சரியா தானே இருக்கு. நினைச்சது நினைச்சபடி நினைச்ச மாதிரி எல்லாமே நடந்துட்டு இருக்கு. பட்டணத்தை காரணம் காட்டி குரலையும் உண்டாக்க போறேன்னு சொன்ன, கடைசியில ஊசி பட்டாது மாதிரி பிசுன்னு போயிடுது. யானைக்கும் அணி சறுக்கும் மாமா. சறுக்குங்கிறதுக்காக யானை நடக்காம இருக்கிறது இல்ல. அடுத்து நான் வைக்க போற குறியில அந்த குடும்பத்தோட முதல் சிதறல் ஆரம்பமா. துவார பாலகர் மாதிரி ரெட்ட குழந்தை பிறந்து அந்த வீடு குதூகூலமா இருக்கு. உன்னோட எந்த முயற்சியும் தோல்வியாத்தான் இருக்கும். குழந்தை பிறந்ததுல குதூகலம் உண்டானது வாஸ்துவம் தான். ஆனா அந்த குதூகலத்துக்கு பின்னால கனபாடிகள் மனசுல ஒரு கலவரம் இருக்கிறத நான் கண்டுபிடிச்சிட்டேன். அவர் மனக்குமைச்சலை நான் புகைச்சலாக்குவேன். அந்த புகைய ஊதி நெருப்பாக்குவேன். அந்த நெருப்பால கனபாடிகள் குடும்பத்தையே பொசுக்குவேன். இது எங்க அப்பா மேல சத்தியம். நமஸ்காரண்ணா, நமஸ்காரண்ணா. அவசரமா கூப்பிட்டு அனுப்பிச்சல. அவசரமா கூப்பிட்டுருக்கேன்னு தெரியறதுன்னு உடனே வர வேண்டியது தானே? இல்லைண்ணா, இன்னைக்கு சுவாமிநாதத்துல மாலைபக்ஷம், அதான். சரி சரி, ஏதோ ஒன்று. ஏண்டா, சங்கரனுக்கு அப்புறம் ஆற்றுல நடக்கிற வைத்திய காரியங்கள் எல்லாத்தையும் நீ தானடா பண்ணி வைக்கிற? ஆமாண்ணா. வர வர கிராமத்தில் சாஸ்திரிகள் தட்டுப்பாடு தலை தூக்க ஆரம்பிச்சு கொடுத்தோம். ஆமாண்ணா, எல்லாரும் கோவில் கும்பாபிஷேகம் அது இது டவுன் பட்டணம் பக்கமாக போயிட்டு இருக்காண்ணா. என்ன பண்ணுறது, எல்லா இடத்துலையும் அடுப்பு எரியணுமே, போஜனம் நடக்கணுமே. சாம்பு,
சங்கரன் இருந்தப்போ அவனுக்கும் எனக்கும் ஏதோ ஒரு பூர்வ ஜென்ம பந்தம் இருந்த மாதிரியே தோணும். நான் அவன்கிட்ட ஒளிவு மறைவு இல்லாம வெளிப்படையா பேசுவேன். அவனும் வஞ்சனை இல்லாம ஆலோசனை சொல்லுவான். நானும் கிட்டத்தட்ட சங்கரன் மாதிரி தானே, என்கிட்டயும் உண்மையா எல்லாத்தையும் சொல்லலாம்ண்ணா. அதனால தான்டா வர சொன்னேன். வா வா சாம்பு, ஆத்துல ஒரு ஹோமம் பண்ணலான் இருக்கேன்டா. ரேஷா, நல்லதுதானே, பண்ணிட்டா போச்சு. நான் தப்பா நினைக்கலாம் ஒன்று சொல்றேன். அண்ணா மனசுல ஏதோ கிளேஷம் இருக்குன்னு நினைக்கிறேன். என்னன்னு யூகிக்க முடியல. ஹோமம்னு சொன்ன போது ஏதோ தோஷத்துக்கான பரிகாரம் அப்படின்றத மட்டும் உணர்ந்துட்டேன். ஹோமம் நடத்தணுங்கிறத எல்லாரும் முன்னாடியும் சொல்லாம தனியா சொன்னப்பவே ஓரளவுக்கு நான் புரிஞ்சிருக்கேன்னா, நான் உங்க நம்பிக்கைக்கு பாத்திரமா இருப்பேன். நீங்க எது சொன்னாலும் ரகசியமா வச்சுப்பேன். வம்சம் தழைக்கணும், வாரிசு வேணும்னு வேண்டினேன், தவம் இருந்தேன். வரமா 2 பேர குழந்தைகள் பிறந்தது. சந்தோஷம் ரெட்டிப்பாச்சு. இந்த கையில ஒண்ணு அந்த கையில ஒண்ணு வாரி அணைச்சுக்கணும்னு அபிலாஷையோட இருந்தேன். ஏதோ தெரியல, ஸ்ரீராமச்சந்திரமூர்த்தி என் கையை கட்டி போட்டுட்டான். என்ன சொல்றேன்? அந்த குழந்தைகளை நான் கொஞ்சினா குடும்ப ஒத்துமைக்கு குந்தகம் ஏற்படலாம். யாருண்ணா? யார் அப்படி சொன்னது? அந்த சிசுக்கள் பூமியில ஜனனம் ஆன வேளை அந்த நாழிகை சொல்றதுப்பா. இல்லண்ணா, தாங்கிக்க முடியல, மனசு ஆற மாட்டேங்கிறது. இது அக்கிரமம். அக்கிரமோ, அதர்மோ, அநியாயம், அனர்த்தம், அயோக்கியத்தனம், அடாபிடித்தனம், இது எதுவுமே எனக்கு தெரிஞ்சு இந்த ஜென்மத்துல நான் பண்ணல. ரொம்ப சங்கடமா இருக்குண்ணா. நாளும் தெரிஞ்ச உங்களுக்கா இப்படி? பூர்வ ஜென்ம பாவம், பித்ருதோஷம். குழந்தைகளை பார்க்க கூடாது, பேசக்கூடாது, பூரிக்க கூடாது, உச்சி மோறக்கூடாது, ஒதுக்கி வச்சுட்டான். கவலைப்படாதீங்க, கவலைப்படாதீங்க. வேத சாஸ்திரத்தை அலசுவோம். என்னென்ன பரிகாரம், என்னென்ன பிராயச்சித்தம்னு பார்த்து எல்லாத்தையும் பண்ணிடுவோம். எல்லா பேடையும் கண்ணால விலகி போயிடும். வேணும்னா பாருங்க, நீங்களே இதே கையால அந்த வாண்டுகளை வாரி அணைச்சிக்கத்தான் போறேன். கவலைப்படாதீங்கண்ணா. அதை பத்தி கவலைப்படலடா. வயசாயிண்டே இருக்கு. காடு வா வாங்கிறது, வீடு போ போங்கிறது. குழந்தைகளும் இந்த குடும்பமும் சீர்குலையாம குருவி கூடு மாதிரி கூடி வாழணும். சதறி போகாம சேர்ந்து இருக்கணும். இருப்பா, க்ஷேமமா இருப்பா. ஆத்துக்கு வரேன். பஞ்சாங்கத்தை பார்த்து நாள் குறிச்சு கூடி சீக்கிரம் ஹோமத்தை நடத்தி விடலாம். சம்பு, இப்போ நீங்க சொன்னதெல்லாம் உங்களுக்கும் எனக்கும் மட்டுமே தெரிஞ்ச சமாச்சாரம். உசிரியா போனாலும் வெளியில வராதுண்ணா. ஈஸ்வரோ ரக்ஷபு. ருக்கு, மாசம் மாசம் வந்து மாலையை மாத்திடு, மத்ததெல்லாம் கோட்டை விட்டுரு. அந்த கிராதவன் குடும்பம் அலங்கோலப்படணும். மூட்டையில இருந்து கொட்டின நெல்லிக்காய் மாதிரி அந்த வீட்டுல இருக்கிற ஒத்தரும் செதறணும். அதை எப்ப பண்ண போற? மாமா, நல்லதுக்கு நேரம் வரணுங்கிற மாதிரி கெட்டதுக்கும் காலம் கூடி வரணும். கூடிய சீக்கிரம் பிரளயத்தை ஏற்படுத்துவேன். கிழித்த பாலாவை தூண்டி விட்ட, பெருசா எதுவும் நடக்கல. பிரசவத்தை காரணம் காட்டி
அம்புஜத்தை பட்டணத்துக்கு அனுப்பணும்னு பார்த்த, அதுவும் பலிக்கல. உன் ஜம்பம் எதுவும் கனபாடிகிட்ட மசியல. ருக்கு, நீ ஆடுற ஆட்டமெல்லாம் சலசலப்பை ஏற்படுத்துறது. ஆனா அந்த சின்ன சலசலப்பு சாஸ்வதம் இல்லையே. இந்த சலசலப்பு ஒரு நாள் கையலப்பா மாறும், புயலா உருவெடுக்கும், பூகம்பமா வெடிக்கும், பூமியை பொளக்கும். கடபாடிகளுங்கிற அந்த அஸ்திவாரம் ஆட்டம் காணும், அழிஞ்சு போகும். இன்னும் ஏதாவது மிச்சம் மீதி இருக்கா? இல்ல நல்ல கோர்வையா தான் பேசுற, ஆனா வார்த்தையில இருக்கிற வேகம் செயல் இல்லையே. நீ அவளை அழிக்க திட்டம் போட போட அவத்துல சந்தோஷம் ரெட்டிப்பாரு. உங்க அப்பா ஹோமம் நடத்தினார், கரு உருவாச்சு. இங்க உங்க அப்பா மரணம், அங்க 2 விவாகம் 2 ஜனனம். இந்த ஜனனத்துலதான் மாமா மரணமும் அடங்கி இருக்கு. கனபாடிகளோட மரணம். மாமா, குழந்தைதான் பிறந்துருத்தே, மறுபடியும் எதுக்கு மாமா ஹோமம்? ஹோமமா? என்ன ஹோமம்? ஹோமத்துக்கான ஏற்பாடுலாம் நடந்துட்டு இருக்கு. சாம்பசிவ சாஸ்திரிகள் தான் நடத்த போற. சாம்புவா? அப்ப அவளுக்கு காலம் முடிய போறதுன்னு அர்த்தம். மாமா, இந்த ஹோமத்துல ஏதோ மர்மம் இருக்கு. மர்மம் கர்மம் எதையாவது கற்பனை பண்ணிக்காத. பேர குழந்தைகள் பிறந்திருக்கிற சந்தோஷத்தை கொண்டாட போறான். இல்ல, இது அவருக்கு சந்தோஷத்தை கொடுக்கல. பேரன் பிறந்திருக்கிறதா ஊரே பெருமைப்படுறது. ஆனா மாமா மனசுல சங்கடம் இருக்கு, கவலை இருக்கு. இல்லனா அந்த பிஞ்சு முகத்தை பார்க்காம இருப்பாரா, தூக்காம இருப்பாரா, இல்ல கொஞ்சாம தான் இருப்பாரா? அப்போ பேர குழந்தைகளால தான் தாத்தாவுக்கு கெடுதல்னு சொல்றியா? அப்படிதான் இருக்கணும். இவாளால குடும்பம் பிரிஞ்சிருமோங்கிற கவலை, தான் சாஸ்வதமா சிரஞ்சீவியா தீர்காயுசா இந்த பூமியில இருப்போமாங்கிற சந்தேகம், மரண பயம். அதுக்காக தான் இந்த ஹோமம் பரிகாரம் எல்லாம். அப்ப அந்த கிழட்டு பூனைக்கு யமன் பேர குழந்தைகள் தானே? அவளாலதான் இவனுக்கு ஒரு முடிவா? இல்ல மாமா, அவர் அவ்வளவு சீக்கிரம் சாகக்கூடாது. உயிரோடு இருந்து அவர் வாரிசை பிரிஞ்சு பார்க்க முடியாம பேச முடியாம தவியா தவிக்கணும், துடி துடிச்சு போகணும். அது என்னால நடக்கணும். என் சபதம் நிறைவேறணும். நமஸ்காரம் மாமா. பேரம் பிறந்திருக்கான்னு கேள்விப்பட்டேன். ஊர்ல இல்ல, அதான் வர முடியாம போயிடுது. எங்க பட்டணத்துக்கு போயிருந்தியா? இல்ல மாமா, நான் பிரார்த்தனையை முடிச்சுட்டு வந்து பேசுறேனே. நான் உன்னை கிராம புஷ்டம் பண்ணிடுறதுன்னு தீர்மானம் பண்ணிருக்கேன். நான் எந்த தப்பும் பண்ணல. ஐயோ, புடவையில நெருப்பு பத்திட்டு இருக்கு. செம
மீனாட்சி பாட்டி சொன்னா? நான் என் மனசாட்சிக்கு விரோதமா நடக்க மாட்டேன். தர்ம நியாயங்களை மீற மாட்டேன். அத்யைவா மரணமஸ்து யுகாந்தரேவா நியாயாத் பதாத் பிரவிச்சலந்தி பதம் ந தீரஹா. இப்பொழுதே மரணம் ஏற்பட்டாலும் பல யுகங்களுக்கு பிறகு ஏற்பட்டாலும் தைரியசாலிகள் நியாய வழி தவற மாட்டார்கள். என் காலம் இருக்கிற வரைக்கும் எல்லாரும் இங்கேயே இந்த ஆத்திலேயே ஒன்னா இருக்கணும்னு பிரியப்படுறேன். ஆனா போற போக்க பார்த்தா பிற்காலத்துல எல்லாரும் தனியா உதிரியா ஒருத்தருக்கு ஒருத்தர் சம்பந்தம் இல்லாம பந்தம் பாசம் உறவு இது எல்லாத்துக்கும் அர்த்தமே தெரியாம வாழ போறா. என் பேரன் லோச்சா புள்ள ஜெயராம இவன் பெரியவனானதுக்கு அப்புறம் இந்த அக்ரஹாரத்துல இருப்பான்ற நம்பிக்கை எனக்கு சுத்தமா இல்லை. இவன் பட்டணத்துக்கு போறானோ இல்ல வெளிநாட்டுக்கே போறானோ அதை பார்க்கறதுக்கு நான் இருக்க போறதில்லை. அந்த குழந்தைகளை நான் கொஞ்சினா குடும்ப ஒத்துழைக்கு குந்தகம் ஏற்படும். அந்த சிசுக்கள் பூமியில ஜனனம் ஆன வேலை அந்த நாழிகை சொல்றதுப்பா. அக்கிரமோ அதர்மோ அநியாயம் அனர்த்தம் அயோக்கியத்தனம் அடாபிடித்தனம் இது எதுவுமே எனக்கு தெரிஞ்சு இந்த ஜென்மத்துல நான் பண்ணல. பூர்வ ஜென்ம பாவம் பித்ருதோஷம். குழந்தைகளை பார்க்க கூடாது, பேசக்கூடாது, பூரிக்க கூடாது, உச்சி மோறக்கூடாது ஒதுக்கி வச்சுட்டான். குழந்தைகளும் இந்த குடும்பமும் சீர்குலையாம குருவி கூடு மாதிரி கூடி வாழணும், சதறி போகாம சேர்ந்து இருக்கணும். ஈஸ்வரோ ரக்ஷது. தானம் தொம் ததானம் தானம் தானம் ததாகனம் தானம் ததாகனம் தானம் தொம் ததாகனம் ததகனம் தொம் ததாகனம் தொம் ததாகனம் தனம் தொம் ததாகனம் தொம் ததா ஆனம் தொம் ததாகனம் ததானம் ததாகனம் தானம் ததாகனம் ததானம் ததாகனம் ததாகனம் தொம் ததானம் ததாகனம் தொம் தானம் ததாகனம் தொம் ததாகனம் தானம் தொம் ததானம் தானம் தானம் ததாகனம் தானம் ததாகனம் தானம் தொம் ததாகனம் ததகனம் தொம் ததாகனம் தொம் ததாகனம் தனம் தொம் ததாகனம் தொம் ததா ஆனம் தொம் ததாகனம் ததானம் ததாகனம் தானம் ததாகனம் ததானம் ததாகனம் ததாகனம் தொம் ததானம் தனம் தொம் ததானம் தானம் ததா ததானம் ததாகனம் 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 தானம் தொம் தொம் ததாகனம் தொம் தம் ததாகனம் தொம் தம் தானம் தொம் தொம் ததாகனம் தொம் தம் ததாகனம் தொம் தொம் ததாகனம் தொம் தம் ததாகனம் தொம் தம்